அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கனிவு மற்றும் கண்டிப்புடன் கூடிய குழந்தை வளர்ப்பு. பிள்ளைகள் மீது கனிவு மற்றும் அன்பு கொள்வதில் எந்த தவறும் இல்லை. பாசம் எல்லை மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று மனதிற்குள்ளேயே பாசத்தை வைத்துக்கொண்டு அதை வெளிப்படுத்தாமல் இருத்தல் கூடாது. நபிகளாரின் பாசத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கிராமவாசி வந்து, நீங்கள் சிறு குழந்தைகளை முத்தமிடுகின்றீர்களா? நாங்கள் எல்லாம் அவர்களை முத்தமிடுவதில்லை என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உமது இதயத்திலிருந்து அன்பை கழற்றிவிட்ட பின்னர் உமக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். பிள்ளைகளை கொஞ்சுவதும் முத்தமிடுவதும் அவர்களுடைய நலனுக்காக நேரம் செலவு செய்து அவர்களுடன் பேசுவதும் கூட நபி வழியே. அதே போன்று அவர்களிடம் தவறை காணும் போதோ அல்லது நாம் சொல்லும் நல்ல பாதையில் அவர்களை வழிநடத்தவோ நாம் விரும்பும் போது அவர்களை அடித்து துன்புறுத்த வேண்டிய அவசியமில்லை. மாறாக அதை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தாலே போதும். உறுதி என்பதை இரண்டு வகையில் வெளிப்படுத்தலாம். ஒன்று, அவர்கள் எவ்வளவு அடம்பிடித்தாலும் அவர்களின் உலக வாழ்க்கை மற்றும் மறுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எதையும் அவர்களுக்கு தராமல் இருப்பது. இரண்டாவது, அவர்களுக்கு எதை தர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாமும் செய்யாமல் இருக்க வேண்டும். அதே போன்று அவர்களிடம் எந்த செயலை நாம் எதிர்பார்க்கிறோமோ அதை முதலில் நாம் செய்ய வேண்டும். நபிகளாரின் வாழ்க்கையில் இதை நம்மால் பார்க்க இயலும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஹசன் ரலி சதகா பொருளான ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டார். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சீ என கூறி துப்ப செய்துவிட்டு, நாம் தர்ம பொருளை சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா என்றார்கள். சின்ன குழந்தைதானே, அதற்கு ஹலால் ஹராம் எதற்கு என்றெல்லாம் நபிகளார் விடவில்லை. உறுதியாக அதை தடுத்தார்கள். இன்னும் பாருங்கள், உயர்ந்த குலத்து பெண் ஒருத்தி திருடிய போது அவருக்காக பலரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பரிந்துரை செய்த போது, என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவரது கையை வெட்டுவேன் என்று திட்டவட்டமாக அறிவித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஒரு தந்தை சொல்லும்போது ஒரு குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். என் தந்தையிடத்தில் மார்க்கத்திற்கு முரணாக என்ன கேட்டாலும் அதை நமக்கு தரமாட்டார், அதில் உறுதியாக இருப்பார் என்றுதானே விளங்குவார்கள். இப்படிதான் நாமும் உறுதியாக இருக்க வேண்டும். அதே போன்று பெற்றோர்களாகிய நம்முடைய உறுதியை நம்முடைய செயலின் மூலமும் வெளிப்படுத்த வேண்டும். பிள்ளைகளை ஃபஜ்ர் தொழுகைக்கு அனுப்புவதற்கு முன் நீங்கள் எழுந்து அவர்கள் முன்பு வீட்டில் சுன்னத்து தொழுகையை தொழ வேண்டும். அவர்களிடம் குர்ஆன் ஓதுதலை நீங்கள் விரும்பினால் அதற்கு முன்பு நீங்கள் தினந்தோறும் தொடர்ச்சியாக குர்ஆனை எடுத்து படிக்கும் வழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகள் முன்னாடியே கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவோம், ஆனால் அவர்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும். தந்தை தொழ வர மாட்டார், ஆனால் பிள்ளை தொழ வரவில்லை என்றால் அவனை அடித்து துன்புறுத்துவார். தாயார் எப்போதும் சதா நாடகம் பார்ப்பதிலும் மொபைல் பார்ப்பதிலும் நேரம் செலவு செய்வார், ஆனால் பிள்ளைகள் எப்போதும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவார். இது என்ன நியாயம் இது? சில பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பு என்ற பெயரில் பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி கண்ணால் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால், சில பெற்றவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக பிள்ளைகளின் மீது அதீத பாசம், எல்லை மிகு பாசம் கொள்கிறார்கள். பாசம் வைப்பதிலோ அன்பு கொள்வதிலோ பிரச்சனை இல்லை, ஆனால் அது எல்லை மீறி போகும்போது மிக பெரும் கெட்ட பாதிப்புகளை உண்டாக்குகிறது. உதாரணமாக, சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது கொண்ட அன்பால் அவர்கள் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன், அவன் மூளையை மழுங்கடிக்கும் மொபைல் போனாக இருந்தாலும், அவனது உயிரை கொல்லும் உயிர்கொல்லி பைக்குகளாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இதுவரைக்கும் நான் நோ சொன்னதே கிடையாது. சினிமா பார்ப்பதாக இருந்தாலும், பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருந்தாலும் அனைத்திற்கும் பிள்ளைகளை அனுமதிக்கும் பெற்றோர்கள் தான் அதிகம். ஒரு செயல் மார்க்க ரீதியாகவும் அவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் தவறு என்று நீங்கள் உணரும் போது பிள்ளைகளுக்கு அவர்களிடம் நோ முடியாது என்று சொல்லி பழகுங்கள். இது போன்ற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சிறிய பிரச்சனைகளை கூட தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் தான் அவர்கள் கேட்கும் அனைத்தையும் கொடுத்தே பழக்கிவிட்டீர்களே. ஆனால் உண்மையில் பெற்றோர்களைப் போன்று வாழ்க்கையும் கேட்ட அனைத்தும் தந்து விடாது. வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறிதான் வரும். அதுபோல பெற்றோர்களிடம் நாம் கேட்டு சாதிக்க நினைக்கும் ஒவ்வொன்றிலும் வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. இப்படி பிள்ளைகள் சொல்லும் அனைத்திற்கும் தலையாட்டும் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின் மூலமாகவே தங்கள் மறுமையை வீணாக்கும் வாய்ப்பும் அதிகம் உள்ளது. எனவே எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ் கீழ்காணும் வசனங்களில் இதைத்தான் குறிப்பிடுகிறான். இறைநம்பிக்கை கொண்டோரே, உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைவு கூர்வதை விட்டும் உங்கள் கவனத்தை திருப்பிவிட வேண்டாம். அவ்வாறு யார் செய்கிறாரோ அவர்களே நஷ்டமடைந்தோர். மீண்டும் சொல்வதானால், பிள்ளைகள் மீது கனிவு மற்றும் அன்பு கொள்வதில் எந்த தவறும் இல்லை.
பாசன் எல்லை மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.